ஃப்ளாட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர் இருப்பாங்களா? அப்போ இந்த 1000 பேர் எங்கே விளையாடுவாங்க? ஸோ தே நீட் a space to settle down, they need a space to play, and parents are pushing their children. அதாவது இப்போ இருக்க பேரண்ட்ஸ் ரொம்ப தெளிவாக வந்து பசங்களை வந்து விளையாட்டு தள்ளுறாங்க. பிகாஸ் ஹெல்த் வைஸ், அதாவது ஒரு குழந்தையோட ஐக்கியூ 7 வயசு 8 வயசு வரைக்கும் ஷார்ப்பாக இருக்கும். நம்ம ஸ்கூல்லாம் வந்து தோப்பு கண்ணை போடுறோம். ஆமாம், அது வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது. இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். இட் இஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். பிகாஸ் அவங்க பிரெயின் வந்து ஒரு ஜெல்லி மாதிரி தட்டி அப்சார்ப் எவ்ரிதிங். தி லேர்ன் யங்கர் ஏஜ். அதுதான் ஸ்போர்ட்ஸ். சரி, அதாவது பசிக்கிற நேரத்தில் வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்தா தான் வயிற்று பசி இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சப்பறமா நீங்கள் பிரியாணி கொடுத்தா கூட அந்த வயிற்று ஏற்றுக்காது. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அந்த டைமில் பழக்கினா தான் அந்த குழந்தை. அதனால தான் ஸ்போர்ட்ஸ் ஒரு பிஸ்னஸாக எடுங்கன்னு நான் சொல்கிறேன். நானே வந்து ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸாக என்னோட நீங்கள் ஏஜ் வந்து 33. ஐ ஸ்போர்ட்ஸ் ஷோஸ் அந்த பிஸ்னஸ் ஆஃப்டர் ஏஜ் ஆஃப் 28. அப்போ தான் பிஸ்னஸ் எடுக்கிறேன். எடுத்தனால தான் சொல்கிறேன். பல தொழில் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸ்போர்ட்ஸில் பண்ணுறது வந்து நம்ம வந்து ஒரு தொழிலாகவும் பண்ணுறோம். ஒரு நேஷனுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக கொடுக்குறோம்.